நன்றி. உள்ளம் நிறைவுடன் நன்றி. பரிசுத்தர்க்கே நன்றி. தேவகுமாரன் இயேசுவை தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல்வான். தருத்தீரன் செலுத்திடுவான். தேவன் என் செயல் இதுவே நமக்காய். பலவீனன் பலவான் என்று சொல்வான். தருத்தீரன் செலுத்திடுவான். தேவன் என் செயல் இதுவே நமக்காய். நன்றி நன்றி. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because it's given Jesus Christ His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because it's given Jesus Christ His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. Give thanks. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தலைப்பு சங்கீதம் 121:7. உன்னை எல்லா தீங்கும் வெளிக்காப்பார், உன் ஆத்மாவை காப்பார். உன்னை எல்லா தீங்குக்கும் வெளிக்காப்பார், உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121:7. இந்த புதிய வருடத்தில் இந்த எல்லா தீங்குக்கும், 7 கண்டத்தில் உள்ள தீங்குக்கும் வெளிப்பு காப்பார். 7 கண்டத்தில் எந்த தீங்கு உன் ஆத்மாவை காப்பார். இசபேலை காக்கிறதுவன் தூங்குதும் இல்லை பறங்காதும் இல்லை. இந்த வசனத்தை உரிமையாக்கி சங்கீதம் 107. உன்னை எல்லா தீங்கும் வெளிக்கப்பார், ஆத்மா எல்லா தீங்கும். இந்த புதிய வருடத்தில் நாம் வந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் எத்தனை விதமான தீங்குகள் இருக்குது. அதை நம்ம கண் காணலை, காதும் கேட்கலை, நாங்கள் இதயத்தை தோன்றவும் இல்லை. எப்போது யாருக்கு எந்த நாளில் தீங்கு வரும் அறியாமல் இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற கபாசமானாவி காபாஷியா, உன்னை எல்லா தீங்குகளை காப்பேன், உன் ஆத்மாவை காப்பேன் என்று திட்டமாக ஆவியான உன்னோடு பேசுகிறார். இந்த வருஷம் முழுவதும் உன் எல்லா தீங்குகளை காப்பார், உன் ஆத்மாவை காப்பார். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்மா நஷ்டப்பட்ட லாபம் என்ன என்றால் எவ்வளவு பல கோடி என்றால் ப்ராப்பர்ட்டிகளும் அல்ல பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கலாம், பெரிய பெரிய தொழில் இருக்கலாம், பெரிய படிப்பு படித்திருக்கலாம், ஏழ்மையான வேலையில் இருக்கலாம். ஆனால் நம்மளை கர்த்தர் காக்காவிட்டால் நாம் பிரயோஜனமாக இருக்காது. அதாவது சொன்னார் சங்கீதம் எல்லா தீங்கும் வெளி காப்பார், புதிய உன் ஆத்மாவை காப்பார். இதுதான் ஆண்டோட வார்த்தை. புதிய இடத்துல உங்களோடு ஆவியாந்து பேசுகிறார். காது உள்ளவன் கேட்க கடவுள் எல்லா தீங்கும் நீ சொன்னார். இதோ உலகத்தை முடிவெறிந்தும் சகல நாட்களிலும்
நான் உங்களோடு இருக்கேன் சொன்னார். இந்த எல்லா தீங்கு வழி காப்பார், இந்த ஆத்மாவை காப்பார். எந்த தீங்கு எந்த நேரத்தில் தர சொல்ல முடியாது. ஆனால் வேத வசனம் தான் உறுதிப்படுத்தப்படும். இதுதான் இயேசு. இந்த இயேசு உங்களை நேசிக்கிறபடினால அவர் உங்களோடு பேசுகிறார், உங்களோட அன்பு கூறுறார், நேசிக்கிறார், அன்புகிறார். 7 வார்த்தை சொல்லி மீட்பை கொடுத்துட்டார். அவர் பேசுகிறார். பேசுறது யார்? இயேசுப்பா பேசுகிறார். உன்னை எல்லா தீங்கு வழி காப்பார், உன் ஆத்மாவை காப்பார் ஆண்டு பேசுகிறார். அப்படி என்றால் இந்த புதிய ஆண்டில் வரக்கூடிய எந்த தீங்கு எப்படி வரும்? எழுதுகிற சாத்தானால் வரும், அசுத்தாவினால் வரும், கொல்லாதாவினால் வரும், வையான கொள்ளாவினாலும், மாந்திரத்தினால் வரும், சூன்யத்தினாலும் வரும், சூன்யக்காரி மூலம் வரும் என்றால் அதெல்லாம் என்றால் எல்லா தீங்கு வெளியே காப்பார். அதை பற்றி விலைக்கு காப்பார். அப்போ அந்த தீங்கு எந்தெந்த தீங்கு வர இருக்கிறதோ சங்கீதம் 121:7 எல்லா தீங்கு ஆத்மாவை காப்பார். உலகம் முழுவதும் நம்ம ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாலும் நம்ம உயிரோடு இல்லைன்னா தீங்கில் நம்ம அடிபட்டு போயிட்டோம்னா அது இருந்து என்ன பிரயோஜனம் இல்லை? 500 சவரன் நகை போட்டு கல்யாணம் எடுக்கலாம், 100 ஏக்கர் எழுதி கொடுக்கலாம், பெரிய பங்களாக்கு மேல் பங்களா வைக்கலாம், பல வாகனங்கள் வச்சுருக்கலாம். மனித உயிரோடு இருந்தால் தானே நம்ம அதை அனுபவிக்க முடியும். உயிர் இல்லைன்னா எப்படி? இப்போ எல்லா தீங்குக்கும் உலகம் எல்லா சேர்த்து வச்சாலும் அது உன்னை ரட்சிக்காது. பெரிய பங்களா கட்டி வச்சாலும் ரட்சிக்காது. 100 ஏக்கர் இருந்தால் உன்னை ரட்சிக்காது. பெரிய படிப்படுத்தி பெரிய வேலை இருந்தால் அது ரட்சிக்காது. பெரிய தொழில் அதிபர் இருந்தால் ரட்சிக்காது. அதே போல உலகத்து பேருபோலாக நீ வாழ்ந்தாலும் ரட்சிக்காது. இயேசு ஒருவர் தான் ரட்சிக்க முடியும். அவர் தான் சொல்கிறார் சங்கீதம் 107 உன்னை எல்லா தீங்குக்கும் வெளி காப்பார். புதிய வருடத்தில் உன் ஆத்மாவை காப்பார். பெரியமானவனே உன் ஆத்மா அது போல எல்லாவற்றையும் மாசமாக இருக்க வேண்டும். எதுக்காப்பா எல்லா சுகமாக இருக்கணும்னா அவர் உன்னை இந்த புதிய வருடத்தில் எந்தெந்த தீங்கு வரப்போறவனுக்கு தெரியுமா? அது கண்ணு இருந்து காணலை, காது இருந்து கேட்கல, அது இரு தோன்றவில்லை. எப்போ ஒரு சன்னதியாக வரும் கபா சபா ரபா 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 பற்றியா. அப்போ அந்த தீங்குக்கு விலக்கி இயேசுனை நேசிக்கிறபடியால் அன்புகிறபடியால் ஒரு கல்வாரி மேட்டிலே அவர் ரத்தத்தை சிந்தி விட்டார். மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக. அவருடைய வார்த்தைகள்லாம் ஆமென். இந்த வார்த்தை யாரும் நித்திய வார்த்தை. அந்த நித்திய வார்த்தை ஒரே வார்த்தை, நித்திய வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான். வேறு மனித வார்த்தை அழிஞ்ச பேர் குப்பையில் படமாயிருக்கும். மனுஷன் பேசுகிறது மனுஷன் குப்பையில் போடுறது. மனுஷன் பேசுக்கலாம், அவன் பேசு மத்தியில் குப்பையில் போடுறது. அதை ஏசு சொன்ன வார்த்தை தான் நிறைவேறும், நடக்கும். அதனால் இந்த 7 கண்ட மக்களையும் அவர்களை நேசிக்கிறபடினால அன்பு கூறுபடினால உனக்கு இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், இந்த மாதம் என்ன நடக்கும், இந்த வருஷம் என்ன தெரியாது. உன்னை எல்லா தீங்குகளையும் காப்பார். ஆத்மாவை காப்பார், சமாதானியா காப்பார். இந்த வசனத்தை ஒரு பற்றி அவர் பேசுகிறார். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 14வது வசனத்தில் அப்போ கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இங்கே என்ன சொல்லப்படுது? அப்போது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டாராம். நமக்கு வரக்கூடிய தீங்கை செய்யாதபடி கர்த்தர் பரிதாபம் கொண்டார். யாரு? ஏசப்பா. ஏசப்பா உலக ரட்சகர், மை காட் ஜீசஸ் பரிதாபம் கொண்டாராம். உங்களுக்கு வரக்கூடிய தீங்க மனிதன் பரிதாபப்படுவானா? மனுஷன் பரிதாபப்படுவாளா என்றால் ஒரு மனுடைய இதயமானது மகா கடுவுள்ளம், தீரத்து உள்ள காரியம். கை கொடுப்பான், முத்தம் கொடுப்பான், நல்லா பேசுவான், நெருப்பாக பேசுவான், தெல்பலே பேசுவான், எப்போதும் பேசுவான். ஆனால் தீங்க உள்ளத்தை வச்சு தான் பேசுவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்போது கர்த்தர் ஜனங்களுக்கு செய்ய நினைத்த
தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஒரே ஒருவர் தான் உலக ரட்சகர், அரிதாபம் கொள்கிறவர். இந்த புதிய ஆண்டு பேசுகிறார் என்று அவங்க வரக்கூடிய தீங்கை செய்யாதபடிக்கு நம்ம ஜனங்கள் நிறுத்த தீங்கை செய்யாதபடி, அது ஒவ்வொருவருக்கும் வரக்கூடிய தீங்கை செய்யாதபடி கர்த்தர் இந்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் சொல்லப்படுகிறது. அப்போது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். நம்மளுக்கு வரக்கூடிய தீங்கை அதான் கூட ஏசப்பா தான், யாரும் அல்ல. எந்த மண் நம்பாத மனுஷன் நாசியில் சுவாசம் நம்பலாம், தேசம் தரித்தவன் தான், அது நம்பாத. கர்த்தர் என்ன சொல்ல செய், அவருலாம் பார்த்தா இதெல்லாம் உங்களுக்கு அது பக்கம் ஒரு முத்தா, இடது பக்கம் முத்தா, வாழ்த்துவாங்க, போற்றுவாங்க, புகழ்வாங்க, அழிஞ்சு போயிடும். தேவன் ஒரு வார்த்தை சொல்லுவாரானால் அது ஆமென்றும் ஆமென் என்று இருக்கும், அது நிறைவேறும். அதாவது இந்த வசனத்தை கொண்டு பேசுகிறார். 32வது அதிகாரம் 14வது வசனத்தை கொண்டு பேசுகிறார். கர்த்தர் அவங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி இந்த வருடத்தில் எந்த தீங்கு வந்தாலும் அது செய்யாதபடி பரிதாபம் கொண்டாராம். அவர் நிச்சயமா அந்த தீங்கு யாருக்கு வர இருக்கோ வராது. காசி அந்த தேவன் தான் நம்ம தேவன். அவர் இயேசு எப்படி நேசிக்கிறார், அவர் அன்பு, இயேசுவின் அன்பு என்றும் மாறாதது. உலகத்தில் மனிதன் அன்பு மாறிவிடும், மனுஷனுடைய அன்பு மாறிவிடும், இயேசுவின் அன்பே என்று மாறாதது. அவர் தான் பேசுகிறார். இந்த வருஷத்தில் உனக்கு எந்த தீங்கு வர இருந்தாலும் அதுக்காக அவருடைய பரிதாபம் கொண்டாராம். அந்த தீங்கை விலைக்கு போட்டு பரிதாபம் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இது அவருடைய வார்த்தை நிறைவேறும். 1 நாளாகவும் 4வது அதிகாரம் 1 நாளாகவும் 4வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்ப்பது, யாபேசு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி மோதுகரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்றால் இங்கே ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்க வார்த்தை சொல்கிறது. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லை பெரிதாக்கி மோதுகரம் உன்னோடு இருந்து மோதுகரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அறியினால் ஜெபம் ஜெபம் என்ன கேட்குறான்? இயேசு தேவனை நோக்கி என்றால் தேவனுக்கு தேவனுக்கு என்னை ஆசீர்வதித்து என்னை என்னை எல்லை பெரிதாக்கி மோதுகரம் என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு என்னை விலக்கி காத்தல் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இப்போ உலகம் முழுவதும் ஆசை இருக்குது, நிறைய பங்களா இருக்குது, வீடு இருக்குது, நல்ல வேலை இருக்குது, நல்ல நேர்மையான படித்திருக்கு, மாதம் பல லட்சம் சம்பளம் வருது, நல்ல கோடி சம்பளம் வருது. ஆனால் இவன் யாபேஸ் எப்படி செப்தான் பார்த்தீங்களா? 1 நாளாகவும் 4வது அதிகாரம் 10ஆம் வருஷத்தில் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவன் யார்? நம்முடைய தேவன் தான். ஒவ்வொருவரும் நம்முடைய தேவன் நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி மோதுகரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு தீர்த்து அதற்கு என்னை விலக்கி காத்தல் வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ ரபக்கரபா சங்கரபாதி கரபாதி கரபச்சியா ஆண்டவரை சுத்தரம். அப்போது யாபேஸ் சப்தத்தை பற்றி கேட்டார். அது வரக்கூடிய தீங்கு எல்லாம் வெளிக்கொண்டார். முதலாவது சொல்கிறார் யார் சுத்தரம் யாபேஸ் தன் இஸ்ரவேலை தேவன் நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை பெரிதாக்கி மோதுகரம் என்னோடு இருந்து
தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்து வேண்டிக் கொண்டால் வேண்டிக் கொண்டதை தேவன் அழுவினார். அவன் தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். யாபேசு. அப்போ இந்த புதிய இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். யாபேசமாய் ஜெபிக்கலாமே, துதிக்கலாமே. அவர் வைத்திருக்க ஆசீர்வாதமெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமே, என்ன கிடைக்குமே. அவர் நம் இஸ்ரவேலின் தேவன், நம் தேவன் தானே. மை காட் ஜீசஸ் மை லார்ட். அப்படி ஜெபிக்கணும். யாபேஸ் ஜெபிக்கிறாம இல்லையா, அதை பொருத்திக்கிடுங்க. பொருத்திக்கிட்டு எந்தெந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வீடு வேணுமா வீடு கிடைக்கும், எல்லை பெரிதாக்கணுமா எல்லை பெரிதாக்குவார். அதே போல் என்றால் யாபேஸ் ஜெபிக்கமாய் தேவனை நோக்கி தேவனை என்னை ஆசீர்வதித்து என்னை பெரிதாக்கி மோதுக்காரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படாதபடிக்கு எனக்கு என்னை விலைக்கு காத்து அவன் வேண்டிக் கொண்டதே தேவன் ஆளுந்தார். ஜெபத்தை கேட்டார். அப்படியே என்றால் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை 7 கண்டலில் ஒரு பார்க்குறீங்களே, தகவனே சகோதரி முன்னப்ப என்ன புதிய இடம், புதிய இடத்த வந்திருக்கிறீங்க. எந்த நேரத்தில் எந்த தீங்கு வரணும் யாருக்கு தெரியும்? சொல்லிட்டா வரும், ஒருவருக்கும் சொல்லாமல் ஒரு சடுதியாக வரும். அப்போ நீ என்ன செய்யணும்? புதிய இடத்துல இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இந்த வசனம் 1:30 அருள்முறாக 1:30 அருள்முறாக பலங்குறி சமாரியா அதை எடுத்துக்க, புரித்துக்கொள்ள நட என்றால் கொடான கோடி சோத்திரம், கொடான கோடி சோத்திரம், கொடான கோடி சோத்திரம். மை கான் ஜீசஸ் மை லார்டு. அப்படி எடுத்துக்கிட்டா உனக்கு எல்லா ஆசீர்வாதம் வரும். நீ தேடி போகாண்டான், தேடி வரும். எலியா தேடியா போனார். ஏன்னா குகையில் தான் இருந்தால் எலியா தேடிச்சு. காலையில் நல்ல ஆகாரம், மாலையில் ஆகாரம், கேரி ஆற்ற தண்ணி குடித்தார். ஏதால் காவத்தை கொண்டு சுட 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 எல்லாம் அப்போ எடுத்து போஷித்தாரு. இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்து வானத்து மன்னாரைக்கு போஷித்தாரு. அந்த தேவன் தானே நான் தேவன். நம்ம நம்ப கிடையாது. விதிக்கிறது உலகத்தில் உள்ள மனுஷன் சொல்ல இல்லாவிட செல்போனில் பேசிக்கிட்டே இருப்போம். தேவையில்லாது பிரயோஜனம் இல்லாத வார்த்தையை பேசுவாங்க நிறைய பேர். அதான் ஆண்டு செல்போனை நடத்த போகிறார். ஏன்டா பாவம் பெரிய போச்சு செல்போனில், அதனால தான் நடத்த போகிறார். ஆவியானவர் சொல்கிறார், காது உள்ளவன் கேட்க கடவன். அடுத்த வருஷத்தை பார்க்கும்போது செப்பனியா தீர்க்கதரிசி புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வருஷத்தில் ஆண்டவர் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜா கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:15 ஆண்டோட வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 3:15 கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று தேவன் பேசுகிறார். கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் கர்த்தர் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் சொல்கிறார். புதிய இடத்துல சாத்தானவர்களுடைய தீங்கு, அசுத்தாவினால் தீங்கு, பொல்லாதாவினால் வரக்கூடிய தீங்கு, மாந்திரத்தினவர்களுடைய தீங்கு, சூன்யத்தினவர்களுடைய தீங்கு, கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றி சத்துக்களை விலக்கினார். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதே இருப்பாய் அழுகிறார். அப்போ எந்த தீங்கு வருகிற அவர் என்ன சொல்கிறாரு? உன் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினார். தேவனாய் கர்த்தர் அடியில் இருக்கிறார், இனி தீங்கை காணாது இருப்பாய். எந்த தீங்கு வராது. காட் ஜீஸ் மை லார்ட். அந்த தேவன் தான் பேசுகிறார். ஏண்டா எத்தனை பழைய பேப்பர் இருக்கோ அதெல்லாம் கிழிப்பார். புதிய பேப்பர், பழைய பேப்பர் தீங்கான காரியங்கள் அதை கிழிச்சிட்டு புதிய பேப்பர் ஒட்டுவார். இதுதான் புதிய வருஷம். நம்முடைய வாழ்க்கையில் ஜென்ம சுவாபம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் பழைய பேப்பர். அதை கிழிச்சிக்கிட்டு புதிய பேப்பர் கிறிஸ்துக்குள்ள வரும்போது பழையக்குள்ள ஒழிந்தேன்னா எல்லாம் புதியதாக இல்லை. அப்போ எல்லா தீங்கு யார் வருது? நம்ம ஜென்ம சுவாபத்தினால் வருது. ஏண்டா பழைய காரியங்களால் வருகிறது.
எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு அதை எரித்துட்டு புதிய காப்பரை விட்டுவார். அதான் சொல்கிறார் எப்பனியா 3:15 இந்த 13:15 கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினார். தெரிந்த கர்த்தர் அடிவில் இருக்க இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்ப்பது, அவன் போய் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அப்போஸ்தலன் ஆகியது அவர் ஊழியத்திலே இருக்கிறது, அவர் சுவிசேஷத்தை ஊழிவது, பிரசவம் பண்ணி கொண்டு வருவது. ஒரு பூச்சினா பெரிய பாம்பம் கையில் கடிச்சு தொங்கினது. எல்லாரும் வச்சு தான் அநியாயம் செய்து விட்டான். கடை தப்பி வந்த வேலை நான் பிழைக்க மாட்டான், நான் மறுத்து போவாண்டே அங்கே கண் நோக்கிட்டு இருந்து ஆண்டு சொன்னார். அவனுக்கு எந்த தீங்கும் வரலை. கட்டு கொஞ்சம் பாம்பு வச்சு 60 பேர் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? இது தேவனுடைய வார்த்தை. எல்லாரும் ஏதோ நடக்கன்னு நினச்சாங்க. ஒன்றும் நடக்கலை. அவன் அப்படியே அபிஷேகத்தை நிரம்பி அவன் பிரசவிட்டான். எல்லாம் இயேசுடைய வல்லமையினாலே நிரம்பி ஜெபிக்கிறான். சொல்கிறான் எப்படின்னா, அந்த பூச்சியை தீவிலே உதறி போட்டு தீங்கு அடையாது இருந்தான். அவன் சேதம் ஒரு சேதம் எல்லா தீங்கும் பூச்சி கடிச்சதுதான், கட்டு விரும்பம் கடிச்சதுதான், நல்ல பாம்பு கடிச்சதுதான், இல்லை சாத்தான் கடிச்சதுதான், மாந்தம் கடிச்சதுதான், பிள்ளிசுவம் கடிச்சான், ஒரு தீங்கு வராதபடி ஆவிலைக்கு காத்தார். அந்த தேவனுடைய வார்த்தையை 100 பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்போஸ்தலன் பவுல் ஒரு தீங்கு அவனுக்கு வரல. எல்லாரும் தீங்கு வந்து இறந்து போயிடுவான். அவன் கப்பல் கடந்து வந்தோம் என்றால் அவன் தப்ப முடியாதுன்னு நினச்சாங்க. முடிஞ்சா இல்லை, எல்லாம் அந்த புதிய ஆற்றில் எந்த தீங்கு இருந்தாலும் அப்போஸ்தலன் பவுலுக்கு மட்டும் இல்லை, நிகழ்ச்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் அதை விலைக்கு காக்காதான். விலை காக்கதே தூங்குது வரங்க இல்லை, அவர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது நிகழ்ச்சியை பார்க்குற ஒரு காட்சி இருக்கிறேன். 7 கட்டத்தில் இந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்க, 7 கட்டம் ஒரு பார்க்குறீங்க நிகழ்ச்சி. அவர் சொன்னார் சங்கீதம் என்னை எல்லாத்தையும் வெளிக்காப்பா. நிகழ்ச்சியை ஒவ்வொரு பார்க்குறோம். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, உங்கள் கணவர் மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைக்கு எல்லாத்தையும் விலக்கி பாதுகாத்து விட்டார். கமானாதியா அதை தரோம். எல்லா தீங்கு எல்லா வீட்டில் எந்த தீங்கு இருந்தாலும் அதை விலக்கி அவர் காப்பார் என்று வேதம் சொல்கிறது. அடுத்த உத்தரம் எல்லாத்தையும் விலக்கி காப்பார் என்ற உத்தரம் யாபேசி சொல்ற நோக்கி பண்ணி என்னை ஆசிர்வித்து என்னை வில்லை பெரிதாக்கி ஆசீர்வதியும் தீங்கு விலகினாங்க, தீங்கு விலகி காத்தார். ஒரு நிகழ்ச்சி பார்க்குற ஒரு நிச்சயமாகவே ஒன்று ஆகிறது. எந்தெந்த தீங்கு இந்த வருஷத்தில் நிகழ்ச்சி பார்க்குறவர்களாக இருக்கலாம், அது கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அறிவான பிள்ளைகளாக இருக்கலாம், குழு தீங்கு விலக்கி காக்காது என்று நிச்சயமாக சொல்கிறார். எந்த தீங்கு யார் வைத்திருந்தாலும், வாந்தத்தினால வைத்திருக்கலாம், புள்ளி சொல்லி வைத்திருக்கலாம், இல்லை அசுத்தாய் வைத்திருக்கலாம், இல்லை விட்டால் பொல்லாய் வைத்திருக்கலாம், பையாக வைத்தாய், அந்த தீங்கு உங்களை சேர கடத்தாது. உனக்கு உரமா எழும்போ வாய்க்காதே என்று சொல்லு, பயப்படாதே, கலங்காதே என்று சொல்கிறார். எந்த தீங்கு இருந்தாலும் உனக்கு சேதப்படுத்தாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எல்லாம் இயேசு நாமத்தில் அழிக்கப்பட்டது, அழிந்து போயிடுச்சு. ஏண்டா அப்போ விரியும் பாம்பு கடிச்சு ஒரு சேதம் வரல, தீங்கு வரல. அப்போ அப்படின்னால் அந்த விஷம் போச்சலே விரியம் பாம்பு விஷம் இல்லை, அது ஒன்றும் செய்யலை, ஒன்றும் செய்யலை. அந்த தேவ மனுஷன் இந்த கிறிஸ்துக்குள் இருந்தால், இந்த ஜெபிப்பாயனால், ஜெபம் பண்ணுவானால், வேதத்தை வாசித்து தேவம் பண்ணுவானால், ரட்சிக்கப்படுவாயினால், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளினால், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளினால், வாழ்வாங்க எந்த தீங்கும் வராது. 7 கட்ட சாத்தானை வச்சு கட்டினாலும் வராது, 7 கட்ட அசத்தாய் கட்டினாலும் வராது, அந்தரவை வச்சு சூன்யக்காரன் கட்ட ஒன்றும் செய்யாது. இயேசுவின் நாமத்திலே ஜெயம். ஒரு கரபா சங்கர வச்சியா. அதான் நிகழ்ச்சியை பார்க்குற ஒருக்கு நான் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன். நிகழ்ச்சி பிறகு யாருக்கு எந்த தீர்ந்தாலும் இசைவிலை காக்கிற தேவன் அரங்கம் இல்லை, எல்லாத்தையும் வெளி காப்பார்.
யாபேஸ் அப்படித்தான் ஜெபித்தார். எல்லாத்தையும் வெளிக்காது. அப்போஸ்தலன் பவுல் இனிமாவும் கடித்து துவங்கினது எல்லாம் தீங்கு வரும், இறந்து போகிறான், தீங்கு வரல, இறக்கலை. அவன் சுவிசேஷத்தை வார்த்தையை அவன் பிரயோகம் பண்ணுகிறான். ஒரு கரில் பாம்பு தொங்கிட்டு இருக்கட்டிய ஒரு வாயில் ஆடு பேசுகிறார். அவன் சேர வந்தா இல்லை, அவன் உங்களுக்கு உரமான எந்த ஆயுதம் புரியாண்ட வராது, உங்களை தொடாது, உங்களை தொடாது, குடும்பத்தை தொடாது, பிள்ளைகளை தொடாது, தொழிலை தொடாது, பிள்ளை படிக்க தொடாது. நாய்ச்சி கான் ஜீசஸ் மைட் லார்டு. அந்த தேவன் தான் சதா காலங்களிலும் நம்மோடு இருக்கிறார். அரண வரை தான் நடத்துகிறார். ஏன் பயப்படுகிறீங்க? ஏன் கலங்குறீங்க? ஏன் திகைக்கிறீங்க? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவரே சோத்திரம். மைத்தி ஜீசஸ் மைட் லார்டு அற்புதம் செய்வார். நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசைப்பார். யாரெல்லாம் நிகழ்ச்சி பார்க்கல கத்தை 35 வாயை உங்களால் திறப்பை உலக தோற்றம் கட்டால் அறைக்குள்ள வெளிக்கட்டுவேன் தீக்கத்து 7 கத்தராகி ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை ஊழியர்கள். எத்தனை அற்புதம் நடந்தது தெரியுமா? நிகழ்ச்சியில் நிறைவுகளுக்கு அற்புதம். ஒரு வாய் பேச முடியல, வாய் தந்து விட்டு, ஒரு காது கேட்கல, காது கட்டி விட்டது, ஒரு சிக்கலில் மாட்டு சிக்கல் கட்டி அறுக்க விட்டது, தர்சனம் சொப்பனம் நிறைவேறிச்சு. வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் மீட்பை தந்தார், ரட்சிப்பை தந்தார், சமாதானம் தந்தார், சந்தோஷம் தந்தார், அற்புதம் செய்தார். இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கு. ஆசிர்வதித்து விட்டார். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக உற்சாகமாக காணிக்க கொடுத்து தாங்குங்க. கர்த்தரே உங்களை ஆசீர்வார். உறுதி தேவம் பண்ணுங்க. ஆமென். எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05330100023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.